வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டயக்ராமோட ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ஷார்ட் வீடியோ. இந்த ஷார்ட் வீடியோவில் இப்போ இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுதான் பிளாக் டயக்ராம் ஆஃப் சேட்டலைட். புரியுதுங்களா? இந்த இடத்துல சேட்டலைட் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த சேட்டலைட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேட்டலைட்டுக்கு ஒரு டயக்ராம் போட்டுருவோம். இதுதான் என்னது சேட்டலைட்டு. இதுதான் நம்ம ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம யூஸரு. இதுதான் நீங்கள் நான் எல்லாமே. இங்கேருந்து எங்கே போகும்? டெலிஃபோன் நெட்வொர்க்குக்கு போகும். புரியுதுங்களா? அந்த இடத்துலேருந்து எங்கே போகும்? எர்த் ஸ்டேஷனுக்கு போகுது. இந்த இடத்துல இருந்து என்ன அப்படின்னா, ஆண்டனா மூலியமாக, இதுதான் ஆண்டனா மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால என்னோட ஆண்டனாக்குரிய அந்த பவர் ஹையாக கொடுக்கணும் ஒன்று. அப்புறம் மாடுலேஷன் பவர் கொடுக்கணும், நல்லா ஹை பவர் கொடுக்கணும். அடுத்து ரெண்டாவது என்னது, மாடுலேஷன் பண்ணியிருக்கணும். கரெக்டான ஆண்டனாவை சூஸ் பண்ணணும். ஆண்டனா இதெல்லாம் சூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டிரான்ஸ்மிட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அப்லிங்க் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோட எர்த் ஸ்டேஷனில் இருந்து சேட்டலைட்டுக்கு போகிறத அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ரீக்வன்சி, ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஏன்னா கீழே இருந்து மேலே போகணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஹையாக இருக்கும். அதுக்கு இதுதான் என்னது, அப்லிங்க். ஸோ அப்லிங்க் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது ஹை ஃப்ரீக்வன்சி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சேட்டலைட்டுக்கு போயிடுச்சு. சேட்டலைட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ரெண்டு சேட்டலைட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஆக்டிவ் சேட்டலைட், நல்லவா சேட்டலைட்டு. இன்னொன்று வந்து பேசிவ் சேட்டலைட். ஒன்றானது ஆக்டிவ் சேட்டலைட்டு, இன்னொன்று பேர் என்னது, பேசிவ் சேட்டலைட். ஆக்டிவ் சேட்டலைட்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வர அந்த அப்லிங்க் ஃப்ரீக்வன்சியை ப்ராசஸ் பண்ணும். புரியுதுங்களா? ப்ராசஸ் பண்ணிவிட்டு, அதாவது டிமாடுலேஷனும் பண்ணோம், அதுக்கப்புறம் நாய்ஸை ரிமூவ் பண்ணோம். நாய்ஸு அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப ரிடக்ஷன் பண்ணோம். எல்லா வேலையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவ் சேட்டலைட் பண்ணும். என்னது, டிமாடுலேஷனும் பண்ணும், ஃபில்டர் பண்ணும், எல்லா வேலையும் என்ன பண்ணும் அப்படின்னா சேட்டலைட்டே பண்ணும். அந்த மாதிரி சேட்டலைட்டு பேர் ஆக்டிவ் சேட்டலைட்டு. இன்னொன்று வந்து பேசிவ் சேட்டலைட். பேசிவ் சேட்டலைட் அப்படின்றது எந்த வேலையும் பண்ணாது. இப்படி சிக்னலை கொடுத்தனா இப்படி வாங்கி இப்படி கீழே அனுப்பும், இப்படி வாங்கி கீழே அனுப்பும். இது வந்து பேசிவ் சேட்டலைட்டு. ஓகேங்களா? இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ சேட்டலைட்லேருந்து ஆக்டிவோ பேசிவோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு சிக்னலை என்ன பண்ணணும், எர்த் ஸ்டேஷனுக்கு நான் அனுப்ப போகிறேன். ஸோ எர்த் ஸ்டேஷனுக்கு நான் அனுப்புனேன் அப்படின்னா அதுக்கு பேர் டவுன்லிங்க் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டவுன்லிங்க் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அப்லிங்க் ஃப்ரீக்வன்சியோட கம்மியாக இருக்கும். அப்லிங்க் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், டவுன்லிங்க் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். எப்படி சார் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா, அப்புனா மேலே, டவுன்னா கீழே. அப்புன்னா நான் என்ன பண்ணணும், மேலேருந்து போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணுறதுனா ஃப்ரீக்வன்சி அதிகம் வேணும். டவுன் பண்ணு, அது பாட்டு வந்துடும். அது பாட்டு வரனா நான் என்ன ஒன்று தள்ளி வேகமாக பிடிச்சி தள்ளி வேகமாக ஒன்றுன்னு அவசியம் இல்லை. அது பாட்டு என்ன வரும், ரிஃப்ளெக்ட் ஆகி வரப்போகுது. டவுன்னாலே கம்மி, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்புன்றது ஹை, டவுன்லிங்க் அப்படின்றது லோ ஃப்ரீக்வன்சி. அடுத்தது என்னது, எர்த் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ எர்த் ஸ்டேஷனில் சிக்னலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசீவ் பண்ணி ஆண்டனா மூலியமாக ரிசீவ் பண்ணி என்ன பண்ணிக்குவாங்க, நம்ம இந்த இடத்துல அடுத்தது எந்த டெலிஃபோன் நெட்வொர்க் யூஸ் பண்ணணும் அந்த டெலிஃபோன் நெட்வொர்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் யூஸருக்கு வந்துடும். இதுதான் என்னது, சேட்டலைட் கம்யூனிகேஷனோட பேசிக்காக இருக்கிற அந்த கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.